சரி, வர திரு பொன்ராஜ், இந்த அதிமுகவுடைய குழப்பங்கள் அல்லது சிக்கல்கள் அப்படின்னு எதுவும் இருக்கா, அல்லது அது உருவாக்கப்படுறதுன்னு சொல்லப்படுற விமர்சனங்கள், இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து ஒரு 4 விதமாக இந்த அதிமுகவுடைய பிரச்சனையை பார்க்குறேன். ஒன்று வந்து மியூச்சுவல் டிஸ்ட்ரஸ் கேனாட் பி த பேசிஸ் ஃபார் யூனிட்டி. ரெண்டாவது வந்து ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த். மூணாவது வந்து மிஸ்கன்செப்ஷன் இஸ் நாட் அ கன்விக்ஷன். நாலாவது டெமோக்ரஸி வித்தின் த பார்ட்டி. இந்த 4 தான் வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவை அடுத்த நிலைக்கு எடுத்து போவோமா இல்லையான்றதை முடிவு செய்யக்கூடிய ஃபேக்டர். இந்த 4 தான். அப்போ மியூச்சுவல் டிஸ்ட்ரஸ் கேனாட் பி த பேசிஸ் ஃபார் யூனிட்டி அப்படின்னா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இடையில இருக்கக்கூடிய அவநம்பிக்கை அது வந்து ஒற்றுமைக்கு எந்த வகையிலும் உதவாது. ஏன்னா இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் சசிகலாவை நம்பல, ஓபிஎஸ் நம்பல. ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் நம்பல, சசிகலாவையும் நம்பல. சசிகலா அவர்கள் இவர்கள் 2 பேரையும் நம்பல. அவங்க இது அப்போ இந்த மியூச்சுவல் டிஸ்ட்ரஸ் இல்லை, மியூச்சுவல் டிஸ்ட்ரஸ் எல்லாருக்கும் இருக்கு. இதை இணைக்கணும்னு நம்ம முயற்சி எடுக்கிறாங்க. நம்ம இவர் போல நம்ம சார் புகழேந்தி சார் கேசி பழனிசாமி அப்புறம் மற்ற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இதை இணைச்சிடணும், இப்போ தொண்டர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கணும், அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் வந்து கட்சி ஏடிஎம்கே அவர் பக்கம்தான் என்பதை ப்ரூவ் பண்ணிட்டார். இபிஎஸ் வந்து 20% வாக்கு ஏடிஎம்கேக்கு இருக்குது என்பதையும் அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. 40% 35% 40% வாக்குலேருந்து ஒரு 15% வாக்குகள் குறைந்தாலும் 20% வாக்கு வலிமை வந்து இபிஎஸ் கிட்ட இருக்குது என்பதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் இபிஎஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மேஜர் செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை இழந்திருக்காரு இந்த செக்ஷனில். அதனால தான் அந்த நம்பிக்கை இழந்தால் வாக்கு சதவீதம் வராது இல்லையா? வராது. அதனால தான் இப்போ 15% வாக்கு போனது காரணம் தான். அந்த 35%லேருந்து 38% வாக்கு போனதுக்கு அது 20 குறைஞ்சதுக்கு காரணம் தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இன்னைக்கு உதயகுமார் பேட்டி கொடுத்துருக்காரு, செல்லூர் ராஜ் பேட்டி கொடுத்துருக்காரு. 6 அமைச்சர்கள் வந்து போய் அவங்க வந்து எடப்பாடியை சந்தித்தார்கள் என்று தகவல் வந்தது. இதெல்லாம் வந்து காரணம் என்னன்னா, ஒரு சைடு வந்து ஒன்னா சேரணுன்ற உணர்வு இருக்கு, இன்னொரு சைடு எடப்பாடி கேம்ப்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கோட இருக்காங்க. அதாவது சசிகலா அவர்களை உள்ள விட்டா திரும்பவும் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸை அவங்க லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் வந்து ஃபேமிலி டாமினன்ஸ் திரும்பவும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் ஃப்ரீடம் வந்து அவர்களுக்கு கிடைக்காம போயிடும். அதாவது 4.5 ஆண்டு கால இபிஎஸ் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஃபினான்சியல் ஃப்ரீடம், அதாவது ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லேயும் அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களை அவர்கள் சசிகலா அவர்கள் உள்ளே வந்தால் மீண்டும் நம்மளால் கொண்டு வர முடியாது என்ற நம்பிக்கையின்மை அவர்களுக்கு இருக்குது. அப்போ இபிஎஸ் வந்து ஏடிஎம்கே வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அதாவது சசிகலாட்டிருந்து ஒரு ஏலத்தில் எடுத்திருக்காரு. ஏலத்தில் எடுத்த பிறகு திரும்பி போய் கேட்டால் எப்படி இபிஎஸ் கொடுப்பாரு? இல்லை, அப்படி வாய்ப்பு இல்லை. ஒரு கட்சியை வந்து தன்னுடைய செல்வாக்கை பொதுக்குழுவில் நிரூபித்ததை அப்படி ஒரு ரொம்ப சாதாரண அப்படி ஒரு கருத்தா அப்படி சொல்ல முடியுமா? ஏலம் அது வைக்கிற விமர்சனங்கள்ல பொதுக்குழு எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் கிரியேட் பண்ண பைலா படி பொதுக்குழு இஸ் நாட் த அல்டிமேட் அத்தாரிட்டி. தொண்டர்கள் தான் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியை செலக்ட் பண்ணக்கூடிய அல்டிமேட் அத்தாரிட்டி ஆஸ் பர் த பைலா ஆஃப் த ஏடிஎம்கே. அப்போ ஜெனரல் செக்ரட்டரியை வந்து நீங்கள் பொதுக்குழுவை கூட்டி நீங்கள் ஏற்றுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும், எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் உருவாக்கிய புது சட்டத்தை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஓபிஎஸ் தரப்பாக இருந்தாலும் சரி, சசிகலா தரப்பாக இருந்தாலும் சரி ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அதை எக்ஸ்போஸ் பண்ண ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு இருக்க ஸ்டேட்டஸ் கோ தானே சார் பேச வேண்டியிருக்கும். நீதிமன்றங்கள் அல்லது தேர்தல் ஆணையத்திட்ட நீங்க உங்களால நிரூபிக்க முடியலன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிருக்கிறார், அவ்வளவுதானே? இல்ல, நிரூபிச்சிருக்காரு. அதை நான் மறுக்கல. எடப்பாடி தான் நிரூபிச்சிருக்காரு. எடப்பாடி தான் ஐடிஎம்கே இன்னைக்கு வந்து தன் பக்கம் வச்சிருக்காரு. 20% ஓட்டு வங்கியை அவர் தான் வச்சிருக்காரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. நான் வந்து என்ன சொன்னேன்னா, இப்படி இருக்கும் பொழுது எதற்காக இவர்கள் இருவரையும் சேர்க்க வேண்டும்? ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் எதற்காக சேர்க்கணும்? அந்த கேள்வி வரும். அப்ப ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த். இப்போ வலிமை ஒன்றுதான் வலிமையை மதிக்கும். இந்த வலிமையை சசிகலாவும் ஓபிஎஸும் ப்ரூவ் பண்ணிருக்காங்களா அப்படின்னா இல்ல. சசிகலா வந்து இந்த சீன்லே இல்ல, தேர்தல் களத்துல இல்ல. முக்கியமான நேரங்கள்ல அவர் பேசாம வீட்டுல அமைதியா இருந்து விட்டார். அப்ப ஓபிஎஸ் ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஓன் ஸ்டாண்டிங் இல்ல.
ஆபரேட்டட் பை பிஜேபி அதுல என்ன இவங்க பாயிண்ட் என்ன முன்வைக்கிறாங்கன்னா சார், அவங்களுக்கு வெற்றி வராமல் இருந்திருக்கலாம், ஆனா அதிமுகவுடைய தோல்வி அல்லது அதிமுகவுடைய வாக்கு சரிவு அப்படிங்கிறது இவங்களால ஏற்பட்டிருக்குன்னா இவங்களுக்கு ஒரு பலம் இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்ல அது ஏற்பட்டிருக்கு, அதிமுகவோட தோல்வி ஏற்பட்டிருக்கு, சரிவு ஏற்பட்டிருக்கு. அதை எங்க ப்ரூவ் பண்ணிருக்காரு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் சசிகலாவும்? நீங்க எங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க? எல்லாருமே டிடிவி தினகரன் ஒரு இடத்துல போட்டிட்டாரு, ஓபிஎஸ் வந்து ஒரு இடத்துல சுயேட்சையா போட்டிட்டாரு. இவர்கள் வந்து 5 இடத்துல டெபாசிட் போயிருக்கு சவுத்துல வந்து ஏடிஎம்கேக்கு. அப்ப 5 இருந்து 7 இடங்கள் டெபாசிட் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடங்கள்ல 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. இது வந்து ஏடிஎம்கேல ஏற்பட்ட பிளவு தான் இதற்கு காரணம். அதுதான் காரணம். இது இவ்வளவுதான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனால் இது மட்டுமே வெற்றிக்கு வித்திடாது. ஏடிஎம்கே வெற்றிக்கு மறுக்கல. அவரும் என்ன சொல்றாரு, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியா என்றால் தோல்விதான், அதை ஆராய்வதற்கு தான் இன்னைக்கு ஆலோசனை கூட்டங்கள் நடக்குது. நீங்க கடைசி பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, ஜனநாயகம் இருக்குதா அப்படின்னு. இப்ப ஆலோசனை கூட்டமே ஜனநாயகத்தினுடைய ஒரு அடிப்படை தானே. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டமா கூப்பிட்டு என்ன எதனால் தோல்வி அப்படின்னு கேட்கறதுங்கிறது ஜனநாயகம் இல்லையா? அது கேட்கறது சரிதான். அது வந்து அது வந்து ஜனநாயக கடமை தான். பட் முடிவு எப்படி எடுக்க போறாங்க அதை பொறுத்தானே இருக்கு. நீங்க வந்து 4வது பாயிண்ட் அதை சொன்னேன். 4வது பாயிண்ட்க்கு வரேன் நான். அதுக்கு முன்னால மிஸ்கன்செப்ஷன் இஸ் நாட் அ கன்விக்ஷன். அதாவது தவறான புரிதல் அது வந்து ஒரு பிலீஃப், நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காது. இபிஎஸ் பொறுத்தவரைக்கும் என்ன தவறான புரிதல் வச்சிருக்காருன்னா, 2024 தேர்தல் வந்து பிரதமருக்கான தேர்தல். அதுல வந்து நாங்க வந்து தமிழக உரிமையை முன்னிறுத்தி போட்டிட்டோம், பணம் செலவழிக்கல, எல்லா சரியான சட்டமன்ற தேர்தல் வரும்போது எங்களுக்கு ஆதரவு வருங்கிறாரு. அது வேற இது வேற அப்படிங்கறது அவர் புரிதல். அதுதான் அங்கதான் மிஸ்கன்செப்ஷன் சொல்றேன் நான். இபிஎஸ் வந்து அதுலதான் அடமண்டா இருக்காரு. அதான் மிஸ்கன்செப்ஷன். அது வந்து 2026 தோல்விக்கு அவரை வித்திடும். எப்படி வித்திடும்? என்னென்ன த்ரெட் இருக்கு? அப்ப அந்த த்ரெட் அவர் அனலைஸ் பண்ணிருக்காரா அப்படின்னா, த்ரெட் என்னென்ன த்ரெட் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே லெட் என்டிஏ அலையன்ஸ் வந்து யுனைடெட் ஸ்ட்ரென்த் அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது யுனைடெட் ஸ்ட்ரென்த் இருக்கு. சரி. 2வது டிஎம்கே வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லா 2 கோடி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. 3வது டிஎம்கே கேடர் ஸ்ட்ரென்த். 4வது வந்து நெக்ஸ்ட் லைன் ஆஃப் லீடர்ஷிப் வந்து டிஎம்கேல உருவாயிருச்சு. உதயநிதி ஸ்டாலினை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் லைன் ஆஃப் லீடர்ஷிப் வந்தாச்சு. அடுத்து வந்து மைனாரிட்டி பீப்புள் சப்போர்ட், எஸ்சி எஸ்டி எம்பிசி சப்போர்ட் டிஎம்கே இருக்கு. அடுத்து வந்து ஆக்டர் என்ட்ரி ஆஃப் ஆக்டர் விஜய் இதனுடைய த்ரெட். அடுத்து வந்து இது எல்லாமே வந்து இபிஎஸ்க்கு ஏடிஎம்கே அகைன்ஸ்டா இருக்கு. அப்ப அவர் கணக்கிட்டால் டெமோக்ரசி லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிறேன். இல்ல லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிறேன். மத்த ரெண்டு பேரும் பேசணும். சுருக்கமா சொல்லுங்க. கணக்கிட்டால் தான் அது முடிஞ்சு. லாஸ்ட் பாயிண்ட் டெமோக்ரசி வித்தின் தி பார்ட்டி ஏடிஎம்கேல வந்தால் மட்டும் தான் இன்றைக்கும் ஏடிஎம்கேல ஒரு தொண்டர்கள் தேர்தல் வச்சா இபிஎஸ் தான் வெற்றி பெறுவார். இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இபிஎஸ் தான் வெற்றி பெறுவார். தொண்டர்கள் ஜெனரல் செக்ரட்டரி தேர்தல் வச்சா இபிஎஸ் வெற்றி பெறுவார். இத வச்சு மக்கள் அப்படி ஒரு தேர்தலை வைப்பதை எது தடுக்குது? அல்லது இந்த மிஸ்கன்செப்ஷன் சொல்றாரு. ஏன்னா 26 சேலஞ்சிங்கா இருக்குங்கிறாரு திரு பொன்ராஜ். அதை உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறாரு. அப்துல் கலாம் அவர்களுக்கு ஆலோசகரா இருந்த பொன்ராஜ் பேசாம அதிமுகவுக்கு ஆலோசகரா போட்டுறலாம் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. இந்த பார்ட்டி உங்களுக்கு தெரியாது, நீங்க கட்சிக்கு இப்பதான் வந்திருக்கீங்க. இல்ல சார், 2011 தேர்தல் அறிக்கை தயாரிப்புல இவர் ஆலோசனை எல்லாம் கொடுத்தாரு சார். அது எனக்கும் தெரியும். சரி, அதனால விஷயத்துக்கு கூட அவங்களோட இருந்தாரு. அமைச்சரவைக்கு 3 நாள் பயிற்சி எல்லாம் கொடுத்தாரு. 2011 5 நாளா சார்? சரி, 5 நாள் பயிற்சி. நான் 3 நாள் தான் எழுதினேன், அதனால எனக்கு நினைவு இருக்கு. திரும்ப அவருக்கு அழைச்சிக்கிட்டு அதிமுக. சரி, சொல்லுங்க. அது அதிமுகவுக்கு திரும்ப அவரை கூப்பிட்டா நல்லதுங்கிற அடிப்படையில் தான் நான் சொன்னேங்க. டெமோக்ரசி வித்தின் தி பார்ட்டி எந்த கட்சியில் இருக்குது? தேசியத்தை ஆள்ற பாஜகவில் டெமோக்ரசி அதுலயாவது கொஞ்சம் சொல்லலாம். காங்கிரஸ்ல டெமோக்ரசி இருக்குதா? திமுக டெமோக்ரசி இருக்குதா? ஆனா சாதாரண பன்னீர்செல்வமும் சாதாரண பழனிசாமியும் இந்த கட்சியில உச்சபட்ச பதவிக்கு வரலாங்கிற டெமோக்ரசிக்கு ஒரே இன்னைக்கு வந்து உதாரணமா இருக்கிறது அதிமுகங்கிற அடிப்படை புரிஞ்சுக்கங்க சார். அவர் திமுகவுக்கு அடுக்கினார் மகளிர் ஓட்டு, அதெல்லாம் நீங்க 1 கோடி பேருக்கு 1 கோடி பேருக்கு 1000 ரூபாய் போய் சேரல. திமுக ஜெயிப்பது ஒரே பலம், கூட்டணி பலம். கூட்டணி தனிப்பட்ட முறையில் அதிமுகவையும் திமுகவும் பாத்தீங்கன்னா வெறும் 4% ஓட்டு தான் வித்தியாசம். எடப்பாடி பழனிசாமி சறுக்கினது எந்த இடத்துல சரியான கூட்டணியை பாராளுமன்ற தேர்தலில் அமைக்க முடியல. இது அவர் சூடுபட்டுக்கிட்டார். சோ வருகின்ற இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா நிச்சயமா பலமான கூட்டணி ஒன்றே வெற்றி பெறுவதற்கு. 2வது மோடி வேணும் 2 குரூப் நிக்கிறப்ப மோடியும் வேணாம், கார்கே டாடியும் வேணாம் அப்படின்னு எதிர்நீச்சல் பண்ற ஒரு இக்கட்டான நிலைமை. பிரதமர் யாருன்னு சொல்ல முடியாம ஒரு முன்னிறுத்தி நின்னப்ப அது தோல்வி ஏற்பட்டுச்சு.